friends, welcome to Easy English with Ambika YouTube channel. நம்ம இந்த வீடியோல English syllabus and strategies for SSC and bank exams பார்க்க போறோம். இந்த செஷன் யாருக்காக அப்படினா beginnersக்கான செஷன். இங்கிலீஷ் பேசிக்ஸ் தெரியாத ஸ்டூடண்ட்ஸ்க்கும் தமிழ் மீடியம் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களுக்கும் நம்ம மெயினா கிளாஸ் ப்ரொவைட் பண்றோம். பேசிக்ஸ் அண்ட் எக்ஸாம் டாபிக்ஸ் நம்ம சேனலில் பார்த்துக்கலாம். பட் ஆர்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிகினர்ஸ் எடிட்டோரியல் படிங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டோரி பேஸ்ட் ஆர்டிக்கல் பேசேஜ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு படிக்கணும். செகண்ட் வந்து ஜென்ரல் நியூஸ் படிக்கணும். ஃபைனலாக எடிட்டோரியல் படிக்கணும். இது எல்லாத்தையுமே படிக்கும்போதே நீங்கள் வந்துட்டு நியூ வேர்ட்ஸ் வெக்கப்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுட்டு அதே நீங்கள் படிச்சுட்டு நியூஸே நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வெக்கப்ஸ் ப்ளஸ் ரீடிங் ப்ராக்டிஸ் ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகும். பட் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அட்லீஸ்ட் பர் டேக்கு 15 மினிட்ஸ் ஆச்சு நியூஸ் ஆர்டிகல்ஸ் படிக்கணும். ஒன் டே ஆர் ஓவர் நைட்டில் எதுவும் பண்ணிட முடியாது. இட் டேக்ஸ் டைம். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம்ஸ். எஸ்எஸ்சியில் வர டாபிக்ஸ் என்னென்ன: ஸ்பெல்லிங் கரெக்ஷன், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், idioms and phrases, sentence correction, error spotting, synonyms and antonyms, fill up, active passive, RC, sentence rearrangement, close test, indirect speech, direct speech, letter writing and descriptive. Same as well as bank exam. Bank exam வந்துட்டு error spotting, close test, RC, para jumble, connectors, sentence correction, match the column, fillers, vocabulary and grammar based questions, word swap, starters, phrase replacement, sentence completion, synonyms and antonyms, connectors, letter writing, descriptive and mock test. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் போகிறதுக்கு முன்னாடி, இந்த ரெண்டு சிலபஸையும் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த நாலேஜோடு உள்ளே போகணும், எந்த நாலேஜோடு இதை டச் பண்ணணும் அப்படின்னா பேசிக்ஸை தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். இதை ஃபஸ்ட் நம்ம தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டாபிக்ஸை டச் பண்ணணும். இது இல்லாமல் நம்ம அதை டச் பண்ணுறோன்னா நமக்கு எதுவுமே புரியாது. கரெக்டாக நம்மளால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவும் முடியாது. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நவுன், ப்ரொனவுன், adjective, verb, adverb, auxiliary verb, preposition, conjunction, articles. இது வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இது கூட எதெல்லாம் வந்துட்டு ஆட் ஆகும் அப்படின்னா tenses, modal verbs, subject verb agreement, conditionals, parallelism, inversion rule, vocab root words, gerund, infinitive and participle. இது எல்லாமே நம்ம வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே உள்ள என்டர் ஆகும்போது தான் நமக்கு அந்த டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். parallelism and inversion rule எஸ்எஸ்சிக்கு வராது, பட் பேங்க் எக்ஸாமுக்கு அப்ளை ஆகும். பட் மற்ற டாபிக்ஸ் எல்லாமே எஸ்எஸ்சிக்கு அப்ளை ஆகிடும். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே தான் நம்ம ஒன் பை ஒன்னாக அப்கமிங் டேஸில் பார்க்க போகிறோம், இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், எக்ஸாம்ஸை ஈஸியாக கிராக் பண்ணுங்கள்.